2024 புதிய பட்ஜெட் 20 அதிரடி அறிவிப்புகள் அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்த 5 ஆண்டுகளில் கிராமப்புறங்களில் 2 கோடி வீடுகள் கட்டித்தரப்படும். வீட்டின் மொட்டை மாடியில் சோலார் அமைத்தால் 300 யூனிட் மின்சாரம் இலவசம். நாடு முழுவதும் கூடுதலாக மருத்துவக் கல்லூரிகள் அமைப்பது தொடர்பான குழு அமைக்கப்படும். கர்ப்பப்பை புற்றுநோயை தடுக்க தடுப்பூசி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். ஊட்டச்சத்து குறைபாடுகளை சரிசெய்ய புதிய செலவி அறிமுகம் செய்யப்படும். ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க திட்டங்களை ஊக்குவிக்க ரூபாய் 1 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். அங்கன்வாடி மற்றும் ஆஷா பயனாளர்களுக்கு ஆயுஷ்மான் பாரத் திட்டம் விரிவுறுத்தப்படும். பால் உற்பத்தியை அதிகரிக்க புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். நாடு முழுவதும் மின்சார வாகனங்களுக்கான பேட்டரி ரீசார்ஜ் மையங்கள் அதிகரிக்கப்படும். தொழில்நுட்பம் சார்ந்த ஆராய்ச்சி மற்றும் புத்தாக்க திட்டங்களை ஊக்குவிக்க ரூபாய் 1 லட்சம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். 40,000 சாதாரண ரயில் பெட்டிகள் வந்தே பாரத் ரயில் பெட்டிகளாக தரம் உயர்த்தப்படும். தொழில் தொடங்க வட்டியில்லாத கடன் வழங்குவதற்காக ரூபாய் 1 லட்சம் கோடியில் புதிய நிதியம் அமைக்கப்படும். நடுத்தர வர்க்கத்திற்கான வீட்டு வசதி திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். 3 சரக்கு பொருளாதார ரயில்வே வழித்திட்டம் விரைவில் அமைக்கப்படும். லட்சத்தீவில் சுற்றுலா உட்கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். வருமான வரி செலுத்துவோருக்கு ஏற்கனவே இருந்த நடைமுறையை தொடரும். நாட்டின் பொருளாதார வளர்ச்சி தொடர்பான மத்திய அரசு வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்யும். 25,000 வரையிலான வரி தொடர்பான பழைய வழக்குகள் ரத்து செய்யப்படும். இதன் மூலம் 1 கோடி பேர் பயனடைவர். மாநிலங்களுக்கு வழங்கப்படும் 50 ஆண்டுகளுக்கான வட்டி இல்லாத கடன் உதவி வழங்கும் திட்டத்தின் மூலம் நடப்பாண்டில் 1.3 லட்சம் கோடி வழங்கப்படும். வேகமாக உயர்ந்து வரும் மக்கள் தொகையால் ஏற்படும் சவால்களை கண்டறிய உயர் அதிகாரிகளை கொண்ட குழு அமைக்கப்படும். வருமான வரி செலுத்துவோர் எண்ணிக்கை 8 கோடிக்கும் மேல் இருக்கிறார்கள். இதன் காரணமாக நாட்டின் நேரடி வரி வருவாய் என்றைக்கும் இல்லாத அளவுக்கு அதிகரிப்பு. 10 வருடங்களில் $500 பில்லியன் அதிகமாக இந்திய முதலீடுகள் இந்தியாவுக்குள் வந்துள்ளது. உள்கட்டமைப்புக்கான செலவு ரூபாய் 11.11 லட்சம் கோடியாக அதிகரிப்பு. கடல் உணவுகளின் ஏற்றுமதி கடந்த 10 ஆண்டுகளில் இரட்டிப்பாகியுள்ளது. 5 மீன்வள பூங்காக்கள் அமைக்கப்படும். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.